வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி 3வது நாள் கிராபியில். ஸோ கிராபியில் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்ட பிறகு எங்கேயாவது புத்தர் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் சொல்லிட்டு வந்தோம். ஸோ இந்த புத்தர் கோயில் வந்து ரொம்ப மலைப்பகுதியில் இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சுங்க. யாருமே இல்லை இந்த ஏரியாவில், நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ இது கோயில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து வரவங்க சுத்தம் பண்ணிட்டு போவாங்க போல், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு. ஸோ அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஃபுல் கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். யாருமே இல்லாத கோயிலாக இருந்தாலும் ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்க. மேபி இங்கே வர மக்கள்கள் வந்து வரும்போதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி போவாங்கன்னு நினைக்கிறேன். தாய்லாந்து பொறுத்தவரை எல்லா இடத்துலையுமே வந்து புத்தர் கோயில் தான் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட விநாயகர் பார்க்கலாம், சில தமிழ் கடவுள்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து புத்தர் கோயில் தான் நிறைய இடத்துல பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் 12 மணிக்கெல்லாம் படுக்கிற மாதிரி பார்த்துருங்க. இன்னைக்கு கொஞ்சம் படுத்துட்டு இங்குள்ள டைம் 12 மணிக்கெல்லாம் படுத்துருங்க. ஆனால் இன்னைக்கு ரூம் போனாலும் எல்லாம் ஜாமான் எடுத்துக்கிட்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சிடணும். தாய்லாந்து கிராபில் நீங்கள் வந்து சுற்றி நிறைய கடல்கள் பார்க்கலாம், தீவுகள். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து இந்த மாதிரி சீனரிஸ். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அப்படியே காரில் ட்ரைவ் பண்ணும்போது நிறைய மலைப்பகுதிகளை பார்த்துக்கிட்டே போகலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். கிராபியில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் 4 days போதும். 4 daysலேருந்து நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிடலாம் கிராபியில் வந்து. தாய்லாந்து கிராபியில் வந்து செலவுகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மலேசியன் மணி வந்து 1500 ringgit இருந்ததுன்னா நீங்கள் இந்த 4 daysக்கு வந்து ஒரு சிம்பிள் ஷாப்பிங், அதோட சாப்பாடுங்க இதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் பயங்கரமாக ஷாப்பிங்லாம் பண்ணுவீங்க, ட்ரெஸ்லாம் நிறையா வாங்குவீங்க அப்படின்னு இருந்தால் மலேசியன் ringgit வந்து ஒரு 3000 ringgit நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த 4 daysக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஆளை பிடிச்சிருக்கு. சாக்லேட் மஞ்சள் அப்படியே லைட்டாக பயிறு செம்மையாக இருக்கும். அவாயினோட வண்டியில் கடலை பாருங்க, அதுதான் இங்கே சொல்லிட்டு இருக்கோம். இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே சாக்லேட்டு அப்படியே மஞ்சள் அப்படியே வந்து கலர் பச்சை பச்சை அப்படியே போயிட்டு செடி இப்போ தான் நட்டுருக்காங்க. கடலும் வச்சோம். பேக்ரவுண்ட் சவுண்ட் நீங்கள் திறந்துருக்கீங்க, வேற லெவல் இருக்கீங்க. இந்த பீச்சோட பேர் எனக்கு தெரியல. ஆனால் இந்த பீச் வந்து எப்படின்னா, ஒரு சைடில் வந்து இந்த கேட்லாம் பார்க்குறீங்களா, இதுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா நீங்கள் தனியாக பே பண்ணணும். ஸோ அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் லைட்டாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கடைகளில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கலாம். இந்த இடம்லாம் வந்து ஃப்ரீ. ஸோ நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டே அப்படியே நீங்கள் இந்த கடலோட அழகை நீங்கள் பார்க்கலாம்.
ரிம்மு இதெல்லாம் வந்து காடி ரிம்மு. இது இந்த பிராண்ட். இதெல்லாம் ஏன் வந்து மாட்டியிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து கிடைக்காது. இதெல்லாம் வந்து அவர் அந்த மாதிரி காடி வைக்கிறாரு. இந்த காடி அமெரிக்கன் காடி தெரியும். அந்த ஒரு மாதிரி அது அதான் இவனுங்க அந்த ரெஸ்லிங்ல ஆடு எப்படி இப்படி ஏற்றோனுங்க இறக்கணும். ரைட்டு அந்த காடியோட இவர் வந்து அந்த காடியை வச்சிருக்காரு. காடியை வெளியே நிற்கிறாரு லோரி. அதெல்லாம் அவங்களோட ரைட்டு. அவர் வந்து அந்த அமெரிக்கன் அந்த அதெல்லாம் ஃப்ளோரிடாவா ரைட் இண்டியன்ஸ்லாம் இருப்பாங்க. ரைட் இண்டியன்ஸ் கவு பாய்ஸ் அவனுங்களோட அவனுங்களோட கவு பாய்ஸ். வரவங்க வந்து சீக்கிரம் விட்டுக்குவோம். ஆமாம். இப்போ நம்ம வந்திருக்கோம்ல இந்த கெஃபே வந்து இந்த கெஃபேயோட ஓனர் வந்து ஒரு ரைடர். இவர் வந்து நினைக்கிறேன் ரைடரோட வேர்ல்டில் வந்து இவர் ஒரு செலிப்ரிட்டியாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்தவங்க எல்லாமே அவர் கூட நின்று ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு போனாங்க. நாங்களும் ஃபோட்டோலாம் பிடிச்சிக்கிட்டோம். ஸோ அவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான பர்சன் நினைக்கிறேன். ஆனால் அவரோட பேர் எனக்கு தெரியல. பட் அவரோட ஷாப் வந்து கேரேஜ் 37 கெஃபே அப்படின்னு கிராபியில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி பைக்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். தங்கச்சி ரைடிங் போறாங்க. எங்க போறீங்க? சாக்லேட் வாங்க போகிறீங்களா? இந்த மோட்டர்ல அம்மா உட்காட்டா ஆமா ஆமா ஆமா. அது நம்ம கொஞ்ச நேரம் அங்க இருந்தோமா நம்மளும் போய் ஏறிடுவாங்க. நிறைய பேர் நேத்து எங்களுக்கும் குளிர் தான். ஏன் போறப்ப எனக்கு என்ன இவங்களுக்கு வேற சளி வேற உடம்பு இல்லையா, அதுக்கு நான் பொண்ணு குளிரா இருக்கேன் அப்படின்னு. நாங்க கொஞ்சம் ஒண்ணு உள்ள போயிட்டோம். கிராபியில் இந்த டுக் எடுக்கிறது தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஃபியூ கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கெல்லாமே 100 தைபாத் 120 தைபாத் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. ஸோ பெட்டர் உங்கள்கிட்ட கார் இருந்தால் நீங்கள் கார்லேயே போயிடலாம்.
சாரி அவங்கெல்லாம் ஈஸிங்களா உதயன் ஸ்டாப் பண்ணிக்கோ அவங்க போட்டோ ஸ்டாப் உதயன் ஸ்டாப் ஸ்டாப் பண்ணி போட்டு ஸ்டாப் வெயிட் ஓகே உதயன் கோ வெயிட் அந்த மோட்டர் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணு வர சித்தி கூட போ பின்னாடி வேச்சனே ஓகே சித்தி கூட போ போ ஐயா சித்தி கூட போ ஓகே சித்தி கூட போ ஓகே பாய் வாடா வல ஓகே சித்தி கூட போ வேகமா அமுக்கி போ அங்க பாருங்க எப்படி ஓடிட்டு வருவாங்க பாருங்க உங்க ஆள் வந்து வேற வழியில உதேஷ் போட்டு அவங்க வருவாங்க பாருங்க என்னை கொஞ்சம் மாற்றின்னு வருவாங்க பாருங்க இப்ப பின்னாடி ஓவர்டேக் பண்றாங்க பண்ண முடியாது ஓட்ட தெரியல அப்படி நிஷா உட்காந்துச்சு அங்க பாரு அவரை பாரு என்னை கொஞ்சம் மாற்றி அவரு பாரு ரஜிதா ஒரே சந்தோஷம் அஜிதா ஏன்னா இவனுக்காக ஓட்டி பழகிட்டாங்க ஆமா வீட்டுல இருக்குல்ல உதயம் ஓட்ட தெரியுதா அவர் பறக்குறாங்க பாத்தீங்களா உள்டா அந்த இடத்துல கவுந்து உதேஷ் அவனை எடுத்துக்கிட்டாங்க